Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ், நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்டா யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள், முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது. எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேம். தனுஷ் ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் என்ன பொது பலன் அமைஞ்சிருக்கு? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து இவங்களை சுற்றி நல்ல தேவ தூதர்கள் சொல்லுவாங்க, தேவர்கள், தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ். ஸோ இல்லை நல்ல ஒரு பாசிட்டிவான ஸ்பிரிட்ஸ் எனர்ஜி, தெய்வம், இவங்களுக்கு பிடிச்ச தெய்வம், குலதெய்வம், இவங்க ஏதோ ஒரு சோர்ஸ், ஏதோ ஒரு பாசிட்டிவான ஹையர் சோர்ஸ், இவங்களுடைய ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் இவங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துக்கு போகிறாங்க, எந்த காரியங்களில் ஈடுபடுறாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நிச்சயமாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஏதாவது ஒரு வழி தவறி எங்கேயாவது போயிட்டாங்க, ஒரு கெட்ட நபர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க, கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டாங்க அவங்களுக்கே தெரியாமல், ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல, இது என்னை பாதிக்குமா, என் குடும்பத்தை பாதிக்குமான்ற பயம் இருந்தாலும் அந்த பயம் இவங்களுக்கு இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க, அவங்களும் அவங்க ஃபேமிலியும். ஸோ அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வழிவகையும் அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. அண்ட் இவங்க துவண்டு போகக்கூடாது, மேற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும், செய்யணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் அவங்க தருவாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களால் உணர முடியும் இந்த மாதம். இந்த மாதம் அவங்கள சுற்றி இவங்களோட முன்னோர்களாக இருக்கட்டும், எல்லா விதமான ஒரு ஹையர் பாசிட்டிவ் ஸ்பிரிட் சோர்ஸும் அவங்களோட இருக்கிறத அவங்களால உணர முடியும். அந்த ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கன்வே ஆகுது. அண்ட் இவங்க வந்து ப்ளூ கலர் வேர் பண்ணணும் இந்த மாதம். அதாவது டார்க் சீ ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ நேவி ப்ளூ வேறு, டார்க் சீ ப்ளூ வேறு, அது வேறு மாதிரி இருக்கும் அந்த ப்ளூ. ஸோ அந்த ப்ளூ கலரை அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம தெரியாதவங்க கூகுள் பண்ணாலே வந்து அந்த ப்ளூ வந்து காமிச்சிடும். ஸோ அந்த சீ ப்ளூவை வந்து அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய ஒரு விஸ்டம் கிடைக்கும், ஞானம், தெளிவு கிடைக்கும். அண்ட் ஹானஸ்டாக இருப்பாங்க. அண்ட் அகைன் துவண்டு போன விஷயங்கள்லாம் எடுத்து திருப்பியும் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க, திருப்பியும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அண்ட் அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த குவாலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ப்ளூ கலர் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து அதே மாதிரி இந்த மாதம் அவங்களுடைய ஹார்ட்டை ஓப்பன் அப் பண்ணணும், மனசை ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ சில பேரை ஃபர்கிவ் பண்ணி விட்டுறணும். அவங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை அவங்க ஹீல் பண்ணிக்க பார்க்கணும், செல்ஃப் ஹீல் பண்ணிக்க பார்க்கணும். வரக்கூடிய நல்ல விஷயங்களை வெல்கம் பண்ணணும், நல்ல மனிதர்களை அவங்க வந்து வெல்கம் பண்ணணும். நல்ல கம்யூனிட்டி அவங்களுக்கு உருவாகி இருக்குன்னா அந்த கம்யூனிட்டி கூட கொஞ்சம் வந்து மிங்கிள் ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுனால அவங்களுடைய ஹார்ட் சக்ரா ஏதாவது பிளாக்காக இருந்தாலும் அது வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள மன்னிக்க கற்றுக்கிட்டாலே அவங்களுக்கு மனசில் ஏற்பட்ட பாதிப்புகள், அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கிறது. ஸோ அடுத்ததாக தனுஷ் ராசிக்கான நட்சத்திர பலன் முருகன் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துக்கு முருகன் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஸோ தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்போவுமே இவங்க பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவான தாட்ஸ் தான் ரொம்ப உயர்வான தாட்ஸாக எப்போவுமே இருக்கும். அது ஸ்பிரிச்சுவலும் சரி. அப்போ அந்த உயர்வான எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்களை அவங்க பாசிட்டிவான எண்ணங்களை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னும் உயர்ந்த இடங்களுக்கு அவங்க போவாங்க. அப்படி உயர்ந்த இடத்துக்கு போனால் கூட அந்த அச்சீவ்மெண்ட்டில் கூட நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது. அப்பயும் மேற்கொண்டு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ மலையவே ஏறி மலையவே அடைஞ்சிட்டோம், அப்படி அடைஞ்சாலும் மேலேருந்து கீழே விழுந்துட்டா என்ன ஆகிறது அப்படின்றதே ஒரு நெகட்டிவான தாட்ஸ், அந்த மாதிரியான தாட்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ மலையிலேருந்து எவ்வளோ ஒரு அழகான வியூ இருக்குது, நம்ம இவ்வளோ ஒரு ஹைட்டில் இருக்கிறோம், ஸோ இதை நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், எந்த ஒரு அசம்பாவிதம் நேராமல் நம்ம கடந்து வந்துட்டோம், இது வந்து கிராட்டிடியூட் பண்ணணும்,
நம்மளுக்கு இந்த பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான தாட்ஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அது மலையே அடைஞ்சாலும், எவ்வளோ உயரம் போனாலும், இது மட்டும்தான் இன்னும் அவங்கள உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ முருகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைசபிளான மெசேஜ் அதுதான். ஸோ அடுத்ததாக பூராட நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? ஸோ தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் அவங்களுடைய அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அவங்களுக்கு இவங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவங்க ஹெல்த் சரியில்லைனா அவங்கள வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது, ஆர் அவங்க வந்து அதாவது அவங்களுக்கு இவங்க ஸோ அவங்களுடைய அம்மாவுக்கு இவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்குமோ அதை இவங்களை செய்யணும். சில பேர்லாம் நான் பெருசாகிட்டேன், நீ எனக்கு இதெல்லாம் செய்யாதம்மா அப்படின்னு, ஒரு சாப்பாடு விட்டுறதா இருக்கட்டும், ஒரு தலை கோதி விடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் செய்யாதம்மா அப்படின்வாங்க. பட் அதெல்லாம் செய்ய விடணும். அவங்க மனசு குளிரும்படி இவங்க நடந்துக்கணும். இதை பண்ணாலே போதும். மற்றபடி இந்த மாதம் முருகர் கோயிலுக்கு போகணும், வேண்டுதல் பண்ணணும், பூஜை பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் செய்யலைனா கூட பரவாயில்ல. இதை மட்டும் செஞ்சாலே போதும். அவங்க 1000 முருகர் கோவிலை தரிசித்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் முருகர்கிட்ட வேண்டுதல் இருந்தாலும் கோவில் போனாலும் எந்த பலனும் கிடைக்காது. ஃபஸ்ட்டு அம்மாவை மனசுக்குள்ளே செய்யுங்க அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு? ஸோ தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெரியவங்க சொல்கிற அட்வைஸ் சஜஷனை இவங்க நிச்சயமாக கேட்கணும். அதுவும் இந்த மாதம் யாராவது பெரியவங்க இப்போ ரோட்டில் போகிறாங்க, ஏதாவது பெரியவங்க கூப்பிட்டு தான் சொல்கிறாங்கன்னா கூட அது என்னன்னு கவனிக்கணும். நீங்கள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு, என்கிட்டே அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு இல்லாமல், அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னா அது என்னன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ அப்படி கவனிச்சாங்கன்னா, ரோட்டில் போகிறவங்கன்னு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பெரியவங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்கன்னா அதை கொஞ்சம் கேட்கணும். அதை கேட்கும் போது அதுக்குள்ளே இவங்களுக்கு தேவையான ஆன்சரும் இருக்கலாம், இவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கும். ஸோ அப்போ பெரியவங்க பேச்சை வந்து அவங்க தட்டவே கூடாது. பெரியவங்க பேச்சை கேட்கணும். அதை வந்து அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ பட் கேட்கணும். இப்படி இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி கூட ஆகலாம். அதாவது இவங்க பேச்சை ஒரு 1000 பேர் கேட்குற மாதிரியான ஒரு ஞானத்தை கூட அவங்க அடையலாம். ஸோ பெரியவங்க பேச்சா அவங்க நிச்சயமாக கேட்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ தனுஷ் ராசி நேயர்களுக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எங்கள் கூட கமெண்ட்டில் வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள்.